Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானையும் press பண்ணிக்கோங்க. கூடவே all என்ற ஆப்ஷனையும் press பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ராகி பிஸ்கட்ஸ் தாங்க செய்ய போறோம். ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. பட் ஆனா இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு ராகினாவே என்னன்னு தெரியாது. கூடவே நம்மளும் செய்யிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவோம். பட் இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ராகி மாவு 1 கப் அளவு, மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததா கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கணும். இப்போ நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா ஒரே மாதிரி பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெய் 1/3 கப் இதில் ஆட் பண்ணுறேன். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது நம்ம நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ சப்போஸ் நீங்கள் நெய் விட்டதுக்கப்புறம் பத்தலை, பிசைஞ்ச மாவு இந்த மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூனோ பால் ஊற்றி இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிஸ்கெட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க. முதல்ல கையால் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளாட்டாக வடை தட்டுற மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. ஷேப் உங்கள் இஷ்டம்தான், எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பிளேட்டில் வெண்ணெயோ இல்லை நெய்யோ க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிஸ்கெட்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். பிஸ்கெட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கடாயில் சால்ட் போட்டு சென்டராக ஸ்டாண்ட் வச்சுக்கிறோம். ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம இதை 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்ஸை இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். வச்சுட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நடுவில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான ராகி பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.